ஜெயலலிதா இருந்தவரை கூட நீட்டே தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்கல. அவர் மறைவுக்கு பிறகுதான் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுக்கு பாதம் தாங்கிகளாக இருந்து இதை அனுமதிச்சாங்க. இதுதான் உண்மை. நான் கேட்கிறது இப்ப கேட்கிறேன், நீங்க அப்பா ஆதரிச்சிட்டீங்க, அனுமதிச்சிட்டீங்க, அதை விட்டுருவோம். இப்ப நான் கேட்கிறது, கூட்டணியில் இருந்தப்பவும் கூட்டணியில் தேர்தலை சந்திச்சப்பவும் நீட் விலக்கு வேணும்னு ஏன் நீங்க பாஜக கிட்ட நிபந்தனை விதிக்கல? ஆனா நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தெளிவா சொன்னார், நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்று தேர்தல் உறுதிமொழியை தந்தார். சொல்ல வச்சோம், நாங்க சொல்ல வச்சோம். இப்ப கேட்கிறாரு பழனிசாமி, நீட் ரகசியத்தை சொல்லுங்க. பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்தியா கூட்டணி ஆட்சி மட்டும் ஒன்றியத்தில் அமைஞ்சிருந்தா நிச்சயம் நீட் விலக்கு நிறைவேறி இருக்கும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லைன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையில் இருந்து சவால் விடுறேன். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? உருப்படியா ஒன்னும் பண்ணாம வாய்ச்சவடால் விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் மக்களால் மீண்டும் மீண்டும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்க.